ஹோல்ட் ஆன். தமிழக அரசியல்ல இப்போ சீட்டு சண்டையோட அடுத்த அத்தியாயம் ஆரம்பிச்சிருச்சு. காங்கிரசுக்கு 28 சீட்டு தான். திமுக போட்டிருக்கிற இந்த ஃபார்முலா 28 இப்போ சத்தியமூர்த்தி பவனியே அதிர வச்சிருக்கு. டிஎம்கே சேஸ் கட் அண்ட் ரைட். காங்கிரஸ செக் வைக்க திமுக எடுத்திருக்கிற அந்த ரகசிய வியூகம் என்ன? இதோ அந்த அதிரடி பொலிட்டிக்கல் ரிப்போர்ட். வணக்கம், இது பிராண்டி நியூஸ். நான் உங்கள் கிளாடியேட்டர். 2026 தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருந்தாலும் அதுக்குள்ள தொகுதி பங்கீடு பஞ்சாயத்து சூடு பிடிச்சிருச்சு. 2021ல 25 சீட்ல நின்ன காங்கிரஸ் இந்த தடவை 40 சீட்டு கேட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கு. ஆனா 28க்கு மேல ஒரு சீட்டு கூட தர முடியாதுன்னு திமுக கராரா சொல்லிட்டதா ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு. லெட்ஸ் பிரேக் த ஸ்டோரி. த ஃபார்முலா 28. Why only this much? திமுக ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கு? டிஎம்கே's டார்கெட் 170. நாமலே 170 தொகுதிகள்ல நின்னாதான் 200+ டார்கெட்டை அடைய முடியும்னு முதல்வர் ஸ்டாலின் ஒரு ஸ்ட்ராங் பிளான் வச்சிருக்காரு. அதனால கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கிற சீட்டுகளை குறைச்சிட்டாங்க. இந்த தடவை கமல்ஹாசனின் எம்என்எம் மற்றும் ஒருவேளை பாமக உள்ள வந்தா அவங்களுக்கு சீட்டு ஒதுக்கணும். அதனால பழைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ அட்ஜஸ்ட் பண்ண சொல்றாங்க. காங்கிரஸ் இன் அ டைட் ஸ்பாட். திமுக கொடுத்திருக்கிற இந்த ஆஃபர் காங்கிரஸ ரொம்பவே யோசிக்க வச்சிருக்கு. த டிவிகே பிரஷர். ராகுல் சமீபத்துல விஜயுடன் பேசினதா வந்த தகவலை வச்சு திமுகவை மிரட்டி பார்த்தாங்க. ஆனா திமுக அதுக்கெல்லாம் அசரல. வேணும்னா அங்க போய்க்கோங்கங்கிற ரேஞ்சுக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க. நோ பவர் ஷேரிங். தொகுதிகள் மட்டும் இல்ல, ஆட்சியிலும் பங்கு வேணும்னு காங்கிரஸ் கேட்ட கோரிக்கையையும் திமுக நோ சொல்லி நிராகரிச்சிருச்சு. இட்ஸ் அ டேக் இட் ஆர் லீவ் இட் டீல். டுடேஸ் அதர் ஹை வோல்டேஜ் பீட்ஸ். ஒரு பக்கம் திமுக காங்கிரஸ் சீட்டு பஞ்சாயத்து, இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடிய மொரட்டு அடிமைன்னு சொன்னதுக்கு அதிமுக தரப்புல இருந்து வாட்ட என்ஜின்னு பதிலடி வருது. இதுக்கு நடுவுல தங்கம் விலை சவரன் 1.18 லட்சத்தை தாண்டி ஷாக் கொடுத்துட்டு இருக்கு. தமிழக அரசியல் இப்போ ஒரு த்ரில்லர் மூவி மாதிரி போயிட்டு இருக்கு. த கிளைமேக்ஸ் இஸ் கமிங் சூன். காங்கிரஸ் 28 சீட்டுக்கு ஒத்துக்க போறாங்களா இல்ல வேற ரூட்ட பார்க்க போறாங்களா? 2026ல இந்த கூட்டணி நீடிக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஒவ்வொரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அண்ட் அலையன்ஸ் பிரேக்கிங் அப்டேட்டையும் மின்னல் வேகத்துல தெரிஞ்சுக்க எங்களோட ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குவிக்கா சொல்லுவோம்.